Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை பகுதியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நகர செயலாளர் அங்கமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பாமக முன்னாள் மாநில துணை இளைஞரணி செயலாளர் தெய்வமணி மற்றும் திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகள் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழகத்துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திர சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அம்பத்தூரில் கழக நிர்வாகிகள் மற்றும் பாக பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை, சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் தனஸ்ரீ, தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் சரண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அண்டப்பட்டு கிராமத்தில் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ஒலக்கூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்டவற்றை உயர்த்தி மக்களிடமிருந்து மாதம் 5000 ரூபாயை சுரண்டி அதிலிருந்து 1000 ரூபாயை திமுக அரசு கொடுப்பதாக விமர்சித்தார். கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பூக்கடை மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் கோவில்பட்டி நகர அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. நகர அதிமுக செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் நெல்லை மண்டல துணை செயலாளர் கருப்பசாமி, நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் அருண்குமார், மாவட்ட தலைவர் பிரதீப் ஆகியோர் பங்கேற்று முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி கிளை முகவர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு தேர்தல் பணி குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இதில் மாவட்ட மற்றும் ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகரில் அமமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைந்தனர். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் RS ராஜேஷ் முன்னிலையில் ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளரும் இலக்கிய அணி மாவட்ட செயலாளருமான பரணி குருக்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மதுரையில் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 52 மாதங்களில் திமுக அரசு எதையும் செய்யவில்லை எனவும், திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 52 மாதங்கள்ல எதையும் செய்யல, விளம்பரம் மட்டுமே ஆட்சியில ஓடுது. இந்த கட்சி விளம்பரத்தை வச்சுமே திமுக ஆட்சி செய்து கொண்டு பாத்தீங்கன்னா, நானும் ஒரு அறிவிப்பு, நானும் ஒரு திட்டம், உங்களை மக்களை தேடி மகன் மருத்துவம் என்னென்னோ போடுறாங்க. உங்களை முதல்வர், உங்கள் தொகுதி முதல்வர், புதுமை பெண், அப்புறம் புரட்சி பெண், எத்தனையோ திட்டங்கள் என்னென்னமோ போடுறாங்க. வாயில நுழைய மாட்டேங்குது. எத்தனை திட்டங்கள் அப்பா எத்தனை திட்டம் அப்படின்னா தமிழ்நாடு பாலாரும் தேனாரும் பயந்து ஓடும் இல்லையா அப்படின்னு விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா. தென்காசி
தென்காசி தெற்கு மாவட்ட பாக கிளை அளவில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கான கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் பாவூர் சத்திரத்தில் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப திருநெல்வேலி மண்டல துணை செயலாளர் கார்த்திக் ராம், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலில் கழக பணிகளின் வியூகம் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MSR ராஜவர்மன் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்துக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கிழக்கு மாவட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.